Hello viewers, இன்னைக்கு 3 ingredients வச்சு சூப்பரான பர்போன் ஐஸ்கிரீம் தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மில்கை நல்லா திக்காக பாயில் பண்ணணும். ஸோ தண்ணி ஊற்றாமல் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன்வாயில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்கிற பர்போன் பிஸ்கெட்ஸை போட்டுக்கலாம். ஸோ நான் 10 rupees பேக்கெட் 2 எடுத்திருக்கேன். பர்போன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் இருக்கிற எந்த பிஸ்கெட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கிரைண்ட் பண்ணதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம மில்க் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ண அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகும். ஸோ அதுக்கு முன்னாடி மில்கில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் உங்களுடைய டேஸ்ட் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாக வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஸ்கெட்டில் ஆல்ரெடி சுகர் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மில்க் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். பட் கொஞ்சம் அது திக்கண்ட் ஆகினது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஸ்டர் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்மளுடைய அந்த அரைச்சி வச்ச மிக்சரில் போட்டு கலக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் கூட டைரெக்டாக மில்க் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பட் அதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஃபோல்டு மெத்தடில் பண்ணுறது போது அதோடைய டிஃப்ரென்சியேஷன் நம்மளுடைய அவுட்புட்டில் தான் தெரியும். ஸோ நீங்கள் இந்த கட் ஃபோல்டு மெத்தடையும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மில்கை எடுத்து நான் இந்த பவுலில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ இதே மெத்தடை நீங்கள் ரிக்வயர்ட் மில்கை அப்பப்போ ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் மில்க் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் நம்ம அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை கொஞ்ச நேரம் மில்கை கூல் டவுன் பண்ணிவிட்டு இதை டைரெக்டாக நம்ம அகெயின் மில்க்லேயே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டர் பண்ணும்போது நீங்கள் ஃப்ளேமை திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஹீட்டாக இருக்கும் போது இது டைரெக்டாக நம்ம போடும்போது லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் மில்கை கூல் டவுன் பண்ணுறோம். ரொம்ப கூலாக இருக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு ஃப்ளேம் கம்மியாக இருக்கும் போது. ஸோ இப்போ நம்ம மிக்சரை ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நம்ம ஸ்டர் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் அது லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, பிகாஸ் லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மில்கோட அது மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஏடு அந்த சுற்றி இருக்கிற அந்த பாலாடைகளை எடுத்து நம்ம போடும்போது இன்னும் கொஞ்சம் அந்த க்ரீமினஸாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் நல்லா திக்காகிடுச்சு. ஸோ அந்த பர்போன் பிஸ்கெட்டும் மில்க்கும் நல்லா மர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும் போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. கூல் ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நம்ம இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்க போகிறோம். இப்போ 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 3 ஹவர்ஸ் கழித்து இதே மிக்சரை எடுத்து நம்ம ஒரு ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இதை அரைக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டிலே நம்மளுக்கு கிடைக்கணும்னா இந்த ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அகெயின் இதே பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. ஒரு திக்கான ஒரு மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா மறுபடியும் இந்த பவுலில் மாற்றிட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம். ஓவர் நைட்டுக்கு விட்டுடுங்க. ஸோ அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகி இருக்கும்.
ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சம் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாரில் ஸ்டெயின் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அதையும் நான் திருப்பி ஊற்றிடுறேன். ஊற்றின பிறகு நம்ம ஓவர் நைட் வச்சா தான் ஐஸ்கிரீம் எப்பவுமே செட் ஆகி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் வச்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீமோட லுக் இப்படி தான் இருக்குது. ஸோ எவ்வளோ அப்படைசிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரியல் ஐஸ்கிரீம், ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் எடுக்கிற ஒரு ஸ்பூனோ இல்லை ஐஸ்கிரீம் ஸ்கூப்போ எடுத்து கொஞ்சம் வாட்டரில் வந்து டிப் பண்ணிவிட்டு எடுக்கும் போது ஐஸ்கிரீம் கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேக் எடுத்திருக்கேன். கேக் மேலே ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ ஒரு ஐஸ்கிரீம் கேக் சாப்பிட்டு ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நான் வெளியில் முன்னாடி எடுத்து வச்சதுனால கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும் போது நீங்கள் வந்து எடுத்து சர்வ் பண்ணலாம். நான் வந்து எனக்கு கார்னிஷ்க்கு வந்து ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கேன். லாக்டவுன்றதுனால சாக்கோ சிப்ஸ் வாங்க முடியல. ஸோ உங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் கிடைச்சா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஆல்மண்ட்ஸ் வச்சு நான் இதை கார்னிஷ் பண்ண போகிறேன். கார்னிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சூப்பரான ஹோம்மேட் சாக்லேட் பர்போன் ஐஸ்கிரீம் இஸ் ரெடி. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் ரெசிபி. இன்னும் நிறைய ரெசிபிஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி கலர்ஃபுல் சமையல் வித் வர்ஷிக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் ஆஸ் அ வியூவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இந்த பேண்டமிக்கில் எல்லாரும் சேஃபாக இருங்க and enjoy these lockdown dishes. Bye.